வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு டிசம்பர் மாசம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, கார்த்திகை தீபம். ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல இன்னைக்கு சாயங்காலம் நீங்க விளக்கேத்துறதுக்கு முன்னாடி இந்த தண்ணீரை மட்டும் உங்க வீடு ஃபுல்லா நீங்க தெளிச்சு விட்டாலே போதும். நிச்சயமா 16 வகையான செல்வங்களும் உங்க வீடு தேடி வரும்னே சொல்லலாம். உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய பண கஷ்டம் உடனடியா தீரும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இது என்ன தண்ணீர்னு வாங்க இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு கார்த்திகை தீபம். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட கார்த்திகை தீபம் வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நமக்கு பிரதோஷமும் இருக்கு. இது இன்னமுமே விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்திருக்கேன். இன்னைக்கு நாம குளிக்கக்கூடிய ஒவ்வொரு துளி தண்ணீரும் நம்ம வாழ்க்கைக்கு வளங்களையும் செல்வத்தையும் சேர்க்கிறதுக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்க்க வேண்டிய ஒரு பொருளை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு காலையில நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை பார்த்தா கூட நான் சொல்லியிருக்கக்கூடிய தண்ணீரை ரெடி பண்ணி உங்க முகம் கை காலை நீங்க கழுவினாலே போதும். உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் உடனடியா நிச்சயமா ஏற்படும். அடுத்ததா 2வது வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு கார்த்திகை தீபம் இருக்கு. என்னோட வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது, தொடர்ந்து கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றவங்க இந்த நாள்ல அந்த வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு தீபத்தை மட்டும் இன்னைக்கு ஏத்தி வச்சாலே போதும். உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்த தீபம் அது. இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு பிரதோஷம் இருக்கு. நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு இந்த பிரதோஷ நாள்ல சொல்ல வேண்டிய சிவபெருமானுக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அடுத்ததா 2வது பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல 16 வகையான செல்வங்களும் சேர்றதுக்கு, பண கஷ்டம் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை அமையறதுக்கு இன்னைக்கு நாம விளக்கேத்துறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல தெளிக்க வேண்டிய ஒரு தண்ணீரை பத்தியும் பார்க்க போறோம். வாங்க இது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ முதல்ல பிரதோஷம் இருக்கக்கூடிய இந்த நாள்ல நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு அந்த சிவபெருமானுக்கு நாம சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மந்திரத்தை பொறுத்தளவுக்கு சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் சொல்லணும். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் சொல்லலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தா சொல்ல வேண்டாம். அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் சரி இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம். இந்த மந்திரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க கோவில்ல உட்கார்ந்தும் சொல்லலாம், அதே மாதிரி உங்க வீட்டுல பூஜை அறையில உட்கார்ந்தும் சொல்லலாம். எந்த நேரத்துல இந்த மந்திரத்தை சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணில இருந்து 6 மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்தை நாம பிரதோஷ நேரம்னு சொல்லுவோம். அந்த நேரத்துல இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். இப்படி இந்த நேரத்துல சொல்ல முடியாதவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணில இருந்து இன்னைக்கு நைட்டு 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த மந்திரத்தை தாராளமா நீங்க சொல்லலாம். ஏதாவது முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலுக்காக இந்த மந்திரத்தை சொல்லுங்க. உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் வேண்டுதல் வைக்கலாம். ஆனா ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் வேண்டுதல் வச்சு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறைய நீங்க எப்பயும் போல ரெடி பண்ணிக்கோங்க. எப்பையும் ஏத்தி வைக்கிற மாதிரி விளக்கு ஏத்தி வச்சுக்கோங்க. இன்னைக்கு கார்த்திகை தீபமா இருக்கிறனால தீபங்களை ஏத்தி வச்சதுக்கு அப்புறமா கூட இந்த மந்திரத்தை நீங்க தாராளமா சொல்லலாம். இப்படி விளக்கெல்லாம் ஏத்தி வச்சதுக்கு அப்புறமா உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் என்னவோ முக்கியமான ஒரு வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. மனசுருகி செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு கை மேல பலன் கிடைக்கும். அதனால மனசு உருகி உங்க எமோஷன்ஸோட சேர்த்து பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய மந்திரத்தை 108 முறை நீங்க சொல்லுங்க. அந்த மந்திரம் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே
அம்ருதேசாய சர்வாய மகாதேவாயதே நமக. மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அம்ருதேசாய சர்வாய மகாதேவாயதே நமக. மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அம்ருதேசாய சர்வாய மகாதேவாயதே நமக. இந்த மந்திரத்தை குறைஞ்சது 27 முறை, மேக்சிமம் 108 முறை இன்னைக்கு சொல்லுங்க. எண்ணிக்கை கணக்குக்கு உங்க வீட்டுல ருத்ராட்ச மாலை இருந்ததுன்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 108 சில்லறை காசுகள், உதிரி பூக்கள், டைமண்ட் கல்கண்டு, ஏலக்காய், கிராம்பு, மொச்சை இந்த மாதிரியான பொருட்களை எண்ணிக்கை கணக்குக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா சிவபெருமான் கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க வழிபாட நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க. எண்ணிக்கை கணக்குக்காக நீங்க டைமண்ட் கல்கண்டு, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்திருந்தீங்கன்னா அதை எப்பயும் போல சமையலுக்கு, அதாவது வெஜிடேரியன் ஃபுட் சமைக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த மந்திரத்தை நீங்க கோவில்ல உட்கார்ந்து சொல்ல போறீங்கன்னா கோவில்ல விரிப்பு விரிச்சு உட்காரணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே வெறும் தரையில நீங்க உட்காரலாம். அதே மாதிரி இந்த மந்திரத்தை 10 நிமிஷம் நீங்க சொன்னா போதும். எண்ணிக்கை கணக்கு வச்சுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. சரி, அடுத்ததா 2வது பரிகாரம். இப்ப நான் சொல்ல போற இந்த தண்ணீர் பரிகாரத்தை எல்லாருமே செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தா இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். இன்னைக்கு பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருக்கும்போது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மத்தவங்களை இந்த தண்ணீரை தெளிச்சுட்டு இன்னைக்கு விளக்கேத்தி வச்சு வழிபாடு செய்ய சொல்லி சொல்லுங்க. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சாயங்காலம் நம்ம வீடுகள்ல நாம விளக்கேத்தி வைப்போம். இப்படி விளக்கேத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி நாம வாசல் தெளிச்சு கோலம் போடுவோம். அந்த மாதிரி கோலம் போடுறதுக்கு முன்னாடியே செய்யறது நல்லது. சரி, இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு டம்ளர் நிறைய தண்ணீர் தேவைப்படும். நார்மலா இயற்கையா கிடைக்கக்கூடிய தண்ணீரை எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மழை தண்ணீர் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆத்து தண்ணீர், குளத்து தண்ணீர், கிணத்து தண்ணீர் இந்த மாதிரியான தண்ணீரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காதுன்னா நார்மலா உங்களுக்கு போர் வாட்டர் வரும் இல்லையா, அந்த தண்ணீரை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். சரி, இப்போ அடுத்ததா தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் நமக்கு தேவைப்படும். ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் நமக்கு தேவைப்படும். அடுத்ததா ஒரு பேப்பர், அதாவது கோடு போடாத பேப்பர் நமக்கு தேவைப்படும். உங்க வீட்டுல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல ஓம் நமசிவாயங்கிற மந்திரத்தை எழுதி அதை சுத்திலும் ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. அது எப்படின்னு இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய டம்ளர்ல தண்ணீரை நிரப்பிக்கிட்டு அந்த தண்ணீர்ல நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை உங்க விரலால நுணுக்கிட்டு நீங்க சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்ததுக்கு அப்புறமா ஏலக்காய ஓபன் பண்ணி, அதாவது அந்த ஏலக்காயில இருக்கக்கூடிய தோள்களை பிரிச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய விதைகளை மட்டும் இந்த தண்ணீர்ல நீங்க சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தோலை நீங்க ஏதாவது சமையலுக்கு கூட பயன்படுத்திக்கலாம். இப்படி சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த பேப்பர்ல ஓம் நமசிவாயன் எழுதி சர்க்கிள் போட்டு வச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்கு மேல இந்த தண்ணீரை வச்சு மூடி வச்சிருங்க. இந்த தண்ணீர் ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இந்த வீடியோவை நீங்க காலை நேரத்திலேயே பாக்குறீங்கன்னா காலையிலேயே இந்த தண்ணீரை ரெடி பண்ணி இந்த தண்ணீரை நீங்க ஊறுறதுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறமா சாயங்காலம் 5 மணி போல நீங்க கோலம் போடுறதுக்கு முன்னாடி, அப்படி இல்லைன்னா விளக்கேத்துறதுக்கு முன்னாடி இந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா இப்ப நான் சொல்ற முறைப்படி தெளிச்சு விடுங்க. இந்த தண்ணீரை முதல்ல உங்க வீட்டு வாசல்ல தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்க வீட்டுக்கு உள் பக்கமா நீங்க தெளிச்சுக்கிட்டே வாங்க. இப்படி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் இந்த தண்ணீரை நீங்க தெளிச்சு விடுங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன மூளை முடுக்குகள்ல கூட மறக்காம இந்த தண்ணீரை தெளிச்சு விடுங்க. அதே மாதிரி நிலைவாசல் படிக்கு மேல, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கதவுகளுக்கு மேல, ஜன்னல்களுக்கு மேல, இப்படி எல்லா இடத்துலயும் இந்த தண்ணீரை நீங்க தெளிச்சு விடுங்க. இதுக்கப்புறமா நீங்க உங்க வாசலை தெளிச்சு கோலம் போடலாம். அப்படி இல்ல கோலம் போடக்கூடிய பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறவங்க எப்பயும் போல தீபத்தை ஏத்தி வச்சு உங்க வழிபாட நீங்க செய்யுங்க. இப்போ தண்ணீர்ல பச்சை கற்பூரமும் மஞ்சள் தூளும் கரைஞ்சு போயிருக்கும்.
அந்த ஏலக்காய் விதைகள் மட்டும் நமக்கு தண்ணீர்ல அடியில இருக்கும். இந்த ஏலக்காய் விதைகளை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. அடுத்ததா ஓம் நம சிவாயன்னு சொல்லி மந்திரத்தை எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த பேப்பரை பத்திரமா உங்க வீட்டுல பூஜை அறையிலயோ அப்படி இல்லைன்னா பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துலயோ நீங்க வச்சிருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆகும் போது மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.